டைமண்ட்ஸ் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. பாரத் மாதா கி. தமிழகம் தலை நிமிர. தலைவரின் பயணம் இது தமிழனின் பயணம். மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய தலைவர் இந்த பயணத்தை தலைமையேற்று நடத்துவதற்காக இன்று துவக்க விழா. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அத்தனை கட்சி தலைவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரச்சார பயணத்தினுடைய தலைப்பே மக்களுக்கு தெளிவாக விஷயத்தை சொல்லும். கடந்த 4.5 வருடங்களாக தலை குனிந்திருக்கக்கூடிய தமிழகத்தை தலை நிமிர வைக்க வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும். மதுரையிலே அன்னை மீனாட்சியினுடைய அருளாசியோடு இந்த பயணத்தை இங்கு துவங்குகிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்கின்ற பொழுது தங்களை காப்பதற்காக ஒரு சக்தி இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக வந்திருக்கின்ற மிகப்பெரிய தலைவர் என்ற நம்பிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெண்களுடைய ஆதரவு கிடைக்கப் போவது இல்லை. இன்று சிறுமிகள் முதல் கொண்டு பள்ளி கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவிகள் முதல் கொண்டு நடுத்தர வயதிலே வேலைக்கு செல்கின்ற பெண்கள் முதல் கொண்டு சாதாரணமாக வீட்டில் இருக்கின்ற முதிய பெண்மணிகள் வரை அத்தனை பேருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே இருக்கிறது. பெண்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 1000 ரூபாய் கொடுத்தால் பெண்களை ஏமாற்றி விடலாம் என்று ஸ்டாலின் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார். முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, 1000 ரூபாய் அல்ல 10,000 ரூபாய் கொடுத்தால் கூட வரக்கூடிய தேர்தலில் உங்களுக்கு பெண்கள் வாக்களிக்க போவதில்லை. பெண்களுடைய அதிகாரத்திற்காக அவர்களுடைய சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டும் என்றால் 26 தேர்தலில் இந்த திமுக அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும். நம்முடைய இந்த பயணம் என்பது தமிழகம் முழுக்க ஒவ்வொரு பகுதிகளிலேயும் எப்படி இந்த அரசாங்கம் தமிழகத்திற்கு எதிராக இருப்பது என்பது மட்டுமல்ல, நம்முடைய தமிழகத்தினுடைய பெருமைகளை குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை தலை குனிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய மாநில தலைவர் அன்பு அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய இந்த பயணம் வெற்றி பெற வேண்டும். அதற்காக நாம் அத்தனை பேரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக உழைக்க வேண்டும் என கூறி இந்த பயணத்தை வெற்றிகரமாக மாற்றுவதற்கு மகளிர் அணியினுடைய அத்தனை சக்திகளும் அன்பு அண்ணா உங்கள் பின்னால் இருக்கிறது என்கின்ற நற்செய்தியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.